ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கா கடல் தாண்டிட்டோங்க. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 70, அதாவது டே 70 அண்ட் சீரீஸ் 70. ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா 69 டேஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரேக் வருமானு அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த பிரேக் வந்து எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டே 70ல் நம்ம வந்து அடி எடுத்து வச்சாச்சு. ஸோ சீரீஸ் 1 to 100 எல்லாமே எஃபெக்டிவ் தாங்க, எல்லாமே சிம்பிள் தான். பட் எப்படி நம்ம அதை கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் பார்த்த அதே பொசிஷன் தான். ஸோ சேஞ்சஸ் மட்டும் தான், ஆக்டிவிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதாவது பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன பொசிஷன் சொல்லியிருந்தோம்? லாங் சிட்டிங், கால் நீட்டி பெட்லேயோ இல்லை காட்லேயோ இல்லை உட்காந்துக்கலாம். இல்லை என்னால் உட்கார முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா படுத்துக்கலாம். ஸோ படுத்துட்டு இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம 2 கால் பாதத்தையும் சேர்த்தே வந்து கொண்டு போகலாம். இல்லை வந்து தனித்தனியாகவும் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், இந்த கால் விரல்களை வெளிப்பக்கமாக கொண்டு போகணும். ஸோ அப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா, இந்த முட்டியிலேருந்து ஒரு எலும்பு நல்லா தெரியும், ஒரு போனு டிபியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்ட்ரெச். அண்ட் இது நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்லேயும் பண்ணலாம் அண்ட் லையிங்லேயும் பண்ணலாம். என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ளோரில் என்னால் உட்கார முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக ஃப்ளோரில் உட்காந்துட்டும் பண்ணலாம். ரொம்ப எஃபிஷியண்ட்டான எக்ஸசைஸ். இது ஜஸ்ட் டைனமிக்காகவும் பண்ணலாம், அதேமாதிரி ஸ்டாட்டிக்காகவும் பண்ணலாம். என்னம்மா எல்லாமே பண்ணலான்ற இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேரால் ஃப்ளோரில் உட்கார முடியும், சில பேரால் ஃப்ளோரில் உட்கார முடியாது. ஃப்ளோரில் உட்கார முடியாதவங்க பெட்டில் உட்காந்துக்கோங்க. பெட்டில் உட்கார முடியாதவங்க என்ன படுத்து தான் என்னால் செய்ய முடியும்னா தாராளமாக படுத்துக்கலாம். அதாவது எக்ஸப்ஷனும் கிடையாது. நான் படுத்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படுத்து செய்யலாம். பட் ஆக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செகண்ட்ஸ் இப்போ மூமெண்ட்ஸ் மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி டைனமிக் ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக்காக எனக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து பைலேட்டராக 2 காலையும் சேர்த்தும் பண்ணலாம். இதை தனித்தனியாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இனிஷியலாக வந்து தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா டியூன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 காலும் சேர்த்து பைலேட்டராக பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூஸ். நீ பெயின் இருக்கவங்க தாராளமாக பண்ணலாங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டான எக்ஸசைஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 70 சீரீஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோங்க. அண்ட் 70 சீரீஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பி. அண்ட் நம்மளுடைய சேனலை நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப 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 பிளென்டி ஆஃப் தேங்க்ஸ். எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட மேலே கேர் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரிமைனிங் இருக்க 30 சீரீஸும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸும் கண்டிப்பாக கொண்டு வந்துடும். ஸோ அதை எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டோம், அப்பர் ஆர்ம் பண்ணிட்டோம், ரிஸ்ட் பண்ணிட்டோம், எல்போ பண்ணிட்டோம், டோஸ் பண்ணிட்டோம், லெக்ஸ் பண்ணிட்டோம். வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பெரிய ஒரு சொத்து இருக்குதோ இல்லையோ, நிறைய பேருக்கு இந்த சொத்து பெருசாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா டம்மி, இல்லைங்களா? ஸோ அது ரிலேட்டடாக எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எப்படி டியூன் பண்ணலாம், எப்படி டோன் பண்ணலான்ற மேஜரான எக்ஸசைஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ஷேர் பண்ணல. அதாவது ரொம்ப சிம்பிளிஃபைடான என்ன முடியும், அதாவது நார்மலாக இருக்கவங்களால என்ன கெப்பாசிட்டி முடியுன்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஆக்டிவ். கேட்ச் யூ லேட்டர்.